இது ஒரு கற்பனை கதை தான். இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி, பட் ஸ்டில் நல்ல கருத்துள்ள ஒரு ஸ்டோரி. ஒரு முறை ஒருவன் மறிச்சிட்டானா. இறந்த உடனே கண்ணை திறந்து பார்த்தா நித்தியத்தில் நிற்கிறானா. எங்க நின்னான்னு கேட்டா பரலோகத்துக்கு முன்னாடி நின்னான். ஹெவன் போர்டு போட்டுச்சான். ஹெவன் போர்டு பார்த்து பார்க்கும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டானா, ரொம்ப மனசே உடஞ்சு போயிட்டானா இந்த ஹெவனை பார்த்த உடனே. ஏன்னு கேட்டா இவன் உலகத்தில் இருக்கும்போது ஹெவன்னா தங்கத்திலே தர இருக்கும், தேவனே வெளிச்சமா இருப்பார், அங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, தேவனை தூச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஹெவனை பார்த்தா ரொம்ப ஓல்டு பில்டிங் மாதிரி, ரொம்ப ஒரு சவுண்டு வரலையா, ஒரே போரிங்கா இருக்கான். பார்த்துட்டு இப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கும். உள்ள தேவதூதன் வந்தானா. என்னப்பா வாங்க உள்ள அப்படின்னா கேட்டானா. இது ஹெவனா? இது ஆமாப்பா ஹெவன் தான், இதான் பரலோகம், வாங்க உள்ள வாங்க. இவன் அப்படியே திக்கி தடுமாறி பார்த்துட்டு தப்பா வந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது தேவதூதன் என்னப்பா சந்தேகமாச்சா சொன்னா. இல்லங்க உலகத்துல ஹெவன் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இங்க ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா இருக்குது அப்படின்னா. தேவதூதன் சொன்னா சரிப்பா இதான் ஹெவன், ஆனா நீ வந்து உள்ள வரியா வரலையான்றத நீ வேணா ஹெல்லுக்கு போய் ஒரு முறை பார்த்துட்டு வந்து சொல்றியான்னு கேட்டாரான். ஹெல் ஒன்று இருக்கா? நான் போறேன். எப்படி போனேன்? இந்த பக்கம் நேரம் போனீங்கன்னா ஹெல் இருக்கும், நரகம் இருக்கும், நரகத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துரு. நான் இவன் பையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடானா. ஹெல்லுன்னு காண்ட போர்டை பார்த்துட்டு ஓடானா. அங்க போனா கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய பட்டணம் இருக்கான். அதுல பார்த்தா ஒரே மல்டி கலர்ல சிக்னல் லைட்டு, ஒரே டிஸ்கோ லைட்டு, கலர் கலரா லைட்டு, டிஜே எல்லாம் போட்டு ஒரே ஆரவாரம் கைத்தட்டு கூப்பாடு விசில் அடிச்சு பயங்கர கலரா இருக்கான். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பேர் போட மாத்தி வச்சிட்டான்னு பார்த்தா அங்க ஹெல்லுன்னு பெருசா போட்டுருக்கான், நரகம். இவனுக்கு என்ன சொல்லனே புரியல, என்ன உலகத்துல மாத்தி மாத்தி சொல்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இந்த வாசல் பக்கத்துல நின்னா உள்ள இருந்து ஒரு அழகிய ஒரு வாலிபன் வெளியே வந்து ஹலோ வெல்கம் டு ஹெல். இவனுக்கு என்னடா இது, என்னமோ அக்கினி எரியுனாங்க, கந்தகானாங்க, அழுகானாங்க, புழுசாவாதுனாங்க, என்னடா இவ்வளவு அழகா இருக்காங்க, இவ்வளவு கலர் கலரா இருக்கு. உண்மையாவே இதான் ஹெல்லுங்க. எஸ் இதான் ஹெல், உள்ளவா அப்படின்னு சொன்னா. நல்ல வேலைங்க, நல்ல வேலை பார்க்க வந்தேன், பேக்ல தான் வச்சு எடுத்து வந்துடுறேன். நான் ஓடி எடுத்து ஓடணும் திரும்ப. எதுக்கு? பரலோகத்துக்கு ஓடனா. ஓடி போய் நான் தேவதூதன் கேட்டேன்ப்பா பாத்தியாப்பா, அப்ப என்ன பண்ண போறேன்? நான் நரகத்துக்கே போறேன். நரகத்துக்கு போறியா? இல்ல நரகத்துக்கே போறேன், இங்க போய் போர் அடிக்குது, ஒண்ணு கிடையாதுங்க, டல்லா இது பழசா கிடக்கு, அங்க போறேன் நரகத்துக்கு. அப்ப தேவதூதன் சொன்னா, இங்க பாரு இந்த முறை நீ திருப்பி போனீனா நீ திருப்பி வர முடியாது. ஆயத்தமான நான் எதுக்கு திருப்பி வரணும், நான் அங்கேயே போறேன்னு பேக் தூக்கிட்டு ஓடினானா. இவன் ஓட ஓட அவன் பின்னால் இருந்த மண் அப்படியே அந்த தரை வந்து குழியா மாறிட்டே வருதான், பாதாளமா மாறிட்டு வருதான். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் போக முடியாது. இவன் அதெல்லாம் கவலைப்படல, பேக் எடுத்து ஓடுறானா நரகத்துக்கு போகணும். நரக அந்த பக்கம் வந்து திரும்பினா அங்க பார்த்தா அலறல் சத்தமா கத்துறான், உயிர் போற மாதிரி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஒரே அக்கினியும் கந்தகமும் எரிஞ்சுக்கு அப்படியே பயங்கர தீப்பழமா இருக்கான். கண்ணம் கரையறான் அந்த பில்டிங் மாதிரி அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கான். இவன் நடுநடிக்கு போய் பின்னாடி போக முடியாது, அதே போர்டு தான் இருக்கான் ஹெல்லுன்னு. இவன் போய் பயந்து நடுங்கி, இது என்ன இடம் இது, நம்ம மாத்தி விட்டோம்னு பார்த்தா அதே வழிதான், அதே இடம் அப்படியே மாறி இருக்கு. இவன் நடுங்கிட்டு நிற்கும் போது உள்ள வந்து முன்னால மட்டும் அழகிய ரூபத்துல வெளியே வந்த வாலிபன் இப்போ பயங்கரமான கோர முகத்தோடு வெளியே வந்து கையை பிடிச்சானா. வா உள்ளன்னு அப்படி ஒரு மிரட்ட குரல்ல கேட்ட உடனே அலறிட்டு கேட்டானா, இது என்ன ஏமாத்திட்டீங்க, நான் என்ன வேற இடத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு கேட்டான். சொன்னா அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். அதே இடமா? அப்ப நான் முன்னால பார்த்தது என்னது, இது என்னதுன்னு கேட்டானா. அப்ப அந்த உருவம் சொல்லிச்சான், முன்னால பார்த்த நரகம் வந்து விசிட்டருக்கா காட்டுற நரகம், பெர்மனண்டா வாழணுன்றவங்களுக்கு இதான் நரகம். வாழணும். கதை புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த உலகத்துல டெம்பரவரியா இருக்கிற நரகம் வந்து ஒரே கலகலான்னு இருக்கும், ரொம்ப பரவசமா இருக்கும். இந்த உலகத்துல இருக்க பரலோகம் வந்து போர் அடிக்கும்.